ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் செகண்ட் பார்ட் எபிசோட் நம்பர் 2 ஆஃப் வேளாங்கண்ணி டூரு. இப்போ இந்த பூங்களெல்லாம் ரசிச்சுட்டு நாங்கள் எங்கே போயின்னு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நேராக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிச்சுட்டு அங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு போகிற ஐடியாவில் போயின்னு இருக்கோம். ஓகேவா? முன்னாடி பச்சை கலரு கிளாத் போட்டு வேலி மாதிரி வச்சிருக்காங்க இல்லைங்களா? இதெல்லாம் நர்சரி ஃபார்முங்க. நிறைய ரோட் சைடில் 2 சைடும் நர்சரி ஃபார்முங்க பண்ணி வச்சுன்னு இருக்காங்க. இங்கே நிறைய செடிங்க வளர்த்து அவங்க அந்த கிருஷிக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க மாதிரி தெரியுது. 2 சைடும் நர்சரி ஃபார்முங்க. பாருங்க, இங்கே கூட இருக்கு பாருங்க ரைட் சைடில். இங்கே பாருங்கள், இது முன்னாடி போகிற வண்டியில் வைக்கோல் புல் மாதிரி இருக்கிற ஒரு ஐட்டமை ரோல் பண்ணி கட்டி வச்சு எடுத்துன்னு போயின்னு இருக்காங்க. அது என்னத்துக்காகன்னு தெரியல. இதான் தடவை நான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு ஐட்டமை. தமிழ்நாடு ரோடுங்க மாத்திரம் சொல்லவே வேணாங்க. செம்ம ரோடுங்க, சூப்பர் ஸ்மூத் ரோடுங்க. எங்கேயும் ஹம்ப் இல்லை, ஒரு கரடு முரடான ரோடுங்க எங்கேயுமே இல்லை. ஸ்மூத்தாக அப்படியே ஒரே ஸ்பீடில் நம்ம மெயின்டைன் பண்ணின்னு அப்படியே போயிடலாம். பாருங்கள் ரோடு, நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். ரோடு மட்டும் சொல்லவே கூடாது, அவ்வளோ செம்மையான ரோடு. டிரைவ் பண்ணோன்னாக்கா ஒரு புதுசாக லேர்ன் பண்ணுற டிரைவர் கூட இந்த மாதிரி ரோடுங்களில் சூப்பராக ஓட்டலாம். நீங்களும் இது லாங் டிரைவெல்லாம் போனோன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட டோல் பிளாசாங்க. நீங்கள் தமிழ்நாட்டுல என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா டோல் பிளாசாக்கு காசை கொடுத்து நம்ம சுஸ்தாயிடுவோம். பாருங்கள், இன்னும் முன்னாடி ஒரு டோல்கேட் வந்துன்னு இருக்கு பாருங்கள். சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே ஒரு டோல்கேட்டு. ஃபாஸ்டேக்கு நான் எப்போதும் பேலன்ஸு நல்லா கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணி தான் போவேன். ஃபாஸ்டேக் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகிடுது. இல்லைன்னா அங்கே ஒருத்தர்கிட்ட நம்ம போய் ஃபாஸ்டேக்கு பைசா போட்டோம், இல்லை டோல்கேட்டில் அவங்க எம்ப்ளாயிங்கிட்டெல்லாம் ஆர்கியூமெண்ட்டுக்கெல்லாம் நிற்கிறதெல்லாம் விட நம்ம கிளியராக ஃபாஸ்டேக் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கின்னு ஆராமாக போயிட்டு வந்துடலாம். அது எந்த ஊரானாலும் சரி, லாங் ட்ரிப் போனோன்னா ஃபாஸ்டேக்கு கரெக்டாக பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்புறம் ஜஸ்ட் ஃபில் த பெட்ரோல், மூவ் ஆன், அவ்வளோதான். ஒன்றுமே இல்லைங்க, சூப்பராக போயிட்டு வரலாம்.
இந்த தடவை பார்த்திங்கன்னா நான் என்ன ரோடு சூஸ் பண்ணேன்னா எக்ஸ்பிரஸ் வேல அதிகமாக போகக்கூடாது, கிராமத்து வழியாக உள்ளே போயிட்டு கிராமத்து சீனரிங்களெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே போகலான்னு நான் பிளான் பண்ணேன். ஸ்ரீ அக்ஷயா பவனம் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் லஞ்ச் சாப்பிட. இந்த ஹோட்டலில் தான் லஞ்சு சாப்பிட போகிறோம். அக்ஷய பவனம் 4 மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லோரும் இங்கே மீல்ஸ் தான் சாப்பிட்றாங்க. அது இது கட் பண்ணுற சிப்ஸுங்களா? இது வாழைக்காய் கட் பண்ணுற மெஷின். ஓ, அது எப்படி போட்டுனே இருந்தால் கட் ஆட்டோமேட்டிக்கா அது? ஓ, இது பேக் பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் எங்கேருந்து வருது காயெல்லாம்? இது சப்ளை இது வர்த்தகாய் உண்டாக்குனாங்கப்பா. நம்ம யூரிக் ஆசிட் வெளியே தள்ளனாக்கா ஸோ ஸ்டார்ட் தான் கவுட்டு அந்த நோய் டிசீஸ் இது பண்ணுறதுக்கு நீ கவுட் மீல் குடிச்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், மதுரை ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஈவினிங் ஆயிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள கேமரா அலோடு இல்லை, ஃபோட்டோகிராஃபியெல்லாம் ப்ராஹிபிட்டடு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் தர்ஷன் முடிச்சாச்சு. நைட்டு 11:30 ஆயிடுச்சு. இப்போது வேளாங்கண்ணிக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா செகண்ட் எபிசோடு வேளாங்கண்ணி சீரீஸ் இது. இந்த வீடியோ அநேகமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டினியூவாக இந்த வேளாங்கண்ணி சீரீஸ் வீடியோங்களை பார்த்துட்டு வாங்க. வேளாங்கண்ணியில் என்னென்ன விசேஷம் நடக்குது என்னத்தை வேளாங்கண்ணி போயிட்டு பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவை இங்கே எண்ட் பண்ணி வைக்கிறேன். Bye friends, catch you in the next video.